ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, சண்டே சமையல். சண்டே சமையலே இன்னைக்கு ஸ்பெஷல் சண்டே சமையல். என்னடா ஸ்பெஷல் சண்டே சமையல்னு சொல்றாளேன்னு பார்க்குறீங்களா? என்னதான் அப்படி ஸ்பெஷல் சண்டே சமையல் என்னதான் பண்ண போறேன், யாரு வராங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வந்து பாருங்க. வீடியோக்குள்ள வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காம என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். என்னடா ஸ்பெஷல் சண்டேன்னு சொல்றேன்னு பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்து மாப்பிள்ளை வராரு, அதனால தான் நான் ஸ்பெஷல் சண்டே சமையல்னு சொன்னேன். மாப்பிள்ளை வந்து ஈவினிங் தான் வராரு. அதுக்காக நான் இன்னைக்கு என்ன என் பொண்ணு இருக்கா, அதனால என்ன சமையல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீங்க செய்யும் போது பாருங்க. இன்னைக்கு என்ன சமையல்னா, இங்க பாருங்க. ஆஹ் அது கிழங்கா மீன், குட்டி மீன் அது வாங்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு ரசம் வைக்க போறேன். அப்புறம் சிக்கன் கிரேவி பண்ண போறேன், ஃபிஷ் குழம்பு. இதுதான் இன்னைக்கு பண்ண போறேன். அப்புறம் வேற என்ன நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்டியை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து மீன் குழம்பு வைக்கலான் இருக்கேன். அதனால கொஞ்சம் வெங்காயம் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கருக விட்டு கீழே போட்டுருவேன். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு தான் இதை செய்யணும். ஏற்கனவே நான் இதை வந்து தண்ணியிலலாம் ஊற வச்சு செஞ்சுட்டேன். இதுக்கு மூடியோடு நம்ம வாங்கணும். நீங்கள் லாஸ்ட்டாக என்னோட வீடியோ பார்த்துருக்கீங்க. பாப்பா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது வாங்கணும்னு சொல்லி வாங்கினேன் இந்த சட்டி. அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் இந்த சட்டியில் வந்து கறி குழம்பு தான் வைக்க போகிறேன். அப்புறம் இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு கொஞ்சம் சின்ன சட்டி. ஆனால் இது கூட நிறைய குழம்பு வைக்கலாம். ரொம்ப சின்னதுனால ஓரளவுக்கு சின்னது தான். இதுவும் நான் லிட்டோட தான் வாங்கினேன். சிலதெல்லாம் நம்ம பார்த்து செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹீட் பண்ணால் இங்கே ஒரு விரிசல் இருக்குது, இப்போ தெரியல, க்ளோஸ் ஆகிருக்கு. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, இது அப்படியே பொலந்து வருது. அதனால இதை நான் யூஸ் பண்ணாமே வச்சுருக்கேன். சட்டி யூஸ் பண்ணால் மூடி தான் சரியில்லை. நம்ம ஆனியனும் நல்லா கருகிட்டு வருது. நல்லா கருகுனாதான் அந்த மண் சட்டியோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபிஷ் குழம்பு சேர்த்துக்கு சட்டியும், இது ஒரு நான் இந்த பொங்கல்லாம் செய்யறதுக்காக வாங்கினேன். குழம்பு பொங்கல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இது ஒரு சட்டி இங்கே இருக்கு பாருங்க. இது நார்மலாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க நான் செய்யறத. இது ஒரு சட்டி. பிளாக்லேயே பிடிக்கும்ன்ட்டு பிளாக்லேயே நிறைய வாங்கி வச்சேன். அதுக்கப்புறமா இது ஒரு மண் சட்டியில் வந்து கடாய். நீங்க பார்த்துருப்பீங்க சட்டிலேயே எத்தனை விதமான சட்டி சைஸ் வரையே இருக்கு. இது வந்து கொஞ்சம் பெருசு. இதுக்கு அடுத்த சைஸ் இதுவும் பெரிய சைஸ் தான். இது ஸ்மாலு. அங்க இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் சின்னது. இன்னொன்னும் பெருசா இருக்கு கடாய். அது மட்டும் இல்லை, நான் வந்து இந்த மாதிரி கலர்லயும் வச்சிருக்கேன் சட்டி. ஆனா ரொம்ப யூஸ் பண்றதுல ரேர் தான். அதுல இன்னும் நான் வெரைட்டிஸ்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு இந்த சட்டி வீடியோவே நான் உங்களுக்கு தனியா போட்டு நான் சொல்றேன் பாருங்க. என்ன செய்றீங்க? சண்டே வேலைக்கு இது போல காலையில இன்னைக்கு ஹாப்பி சண்டேன்னு சொல்லி வீடியோ எடுத்தேன். ஹாப்பி சண்டேன்னு ஏன் சொன்னோன்னு இருக்குது. என்னாச்சு? காண்டா இருக்கு எனக்கு. கடுப்பா வேலை, ரொம்ப டயர்டா இருக்கு. மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு, கொச்சிட்டு இருக்கு. மீன் குழம்பு அன்னைக்கு வாங்கினோம்ல அந்த சட்டி, அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மீன் குழம்பு செஞ்சுட்டு. இந்த பக்கம் வந்து சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்காக சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். தேங்காய்லாம் ஊத்தலாம், தண்ணியா கொஞ்சம் வச்சாதான் ஊத்தி சாப்பிடுவாங்க.
அதனால தேங்காய் ஊற்றல் கொஞ்சம் சிக்கன் வேகணும் அப்படின்னு வச்சிருக்கேன். மீன் இதுவா மீன் ஃபிஷ் வந்து மசாலா போட்டு பெரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ரைஸ் ஊற வச்சாச்சு. இந்த மீனை வந்து அந்த குழம்புக்கு போடுறதுக்காக வெள்ளைக்கிழங்காதான் நல்லா இருக்கும், அதனால எடுத்து வச்சேன். மார்க்கெட்லாம் போயிட்டு வந்துட்டேன். பாத்திரம் எல்லாம் விலைக்கு அடுக்கி வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு ட்ரிப் பாத்திரம் விலைக்கு வச்சுக்கிறேன். காலி வந்து வேலை சரியா இருக்குது. நானும் இது ஹெல்ப் பண்ணவே இல்லை. செய்வே நீங்க எது ஹெல்ப் பண்ணவே இல்லை உனக்கு. நேத்துல இருந்தே வேலை தான் எனக்கு. ஈவினிங் நேரம் வச்சுக்கு ரொம்ப அது ஹெல்ப் பண்ண வேண்டிய அவனுக்கு யாருமே செய்யல. நானே தான் செஞ்சுட்டு நான் முருங்கக்காய் குழம்புக்கா எத்திக்கிறேன் கட் பண்ணி. இது கட் பண்ணி எத்திக்கிறேன். இப்பதானே மார்க்கெட்ல போய் நீங்க வாங்கி வந்ததுதான். ஆமா ஆமா. இதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் குழம்புல போட்டேன், கறி குழம்புல. அதான் வாசனை நல்லா இருப்பாரு. சரி ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு கறி வடை எல்லாம் சுடணும். கறி வடை செய்ய போறியா? முடியலன்றல ஈவினிங் செய்யலாம். அது முடியலன்றல முடியல. மாப்பிள்ள போறாரா? மாப்பிள்ள ஈவினிங் வராரு, அதனால சுட சுட ஈவினிங் செய்து போட்டு ஸ்பெஷல். அதனாலதான் இன்னைக்கு ஹாப்பி சண்டேன்னு ஆரம்பிச்சேன். நான் ஹாப்பியா இல்ல. ஒர்க் சண்டே ஆகி போச்சு. சண்டே வந்து ஃப்ரீயா இருப்போம். நான் வேலை அதிகமாகிடுச்சு உனக்கு. ஆமா அப்புறம் பிடிக்குது நம்மளுக்கு பிடிக்காது. நீங்க சாப்பிடுவீங்க முறை சாப்பிடுறீங்க. அதெல்லாம் பழமெல்லாம் சாப்பிடலாம். இருக்கு அவளுக்கு கவர் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி நான் பாக்குறேன். நீங்க வந்து ப்ரொஃபைல் எல்லாம் கீழே சாப்பிட்டு பத்து நிமிஷம் எப்போ சாப்பிடுவாங்க சீஸ் எத்தனை மணி பத்து நிற்கிறீங்க? சரிங்க. தண்ணி போதுமா பாருங்க. கிரேவியா இதுக்கு குழம்பு ஊத்தி சாப்பிடுறது. போறோம் அப்படியே சிம்ல வச்சு காஞ்சி கிடக்கும். கறி குழம்பு அவ்வளவுதான். நல்லா கொதிச்சிச்சுன்னா இறக்கி வச்சிட வேண்டியதுதான். அந்த பக்கம் மீன் கொஞ்சம் நல்லா சுண்டிட்ட பிறகு மீனை போட்டு அதே முடிச்சுட்டு நினைச்சுக்கலாம். ஃபிஷ் மட்டன் நீ ஃப்ரை பண்ணி கொடுத்துறியா? பூச்சி வலிக்குது பயங்கரமா. ஆமா ஃபிஷ் மட்டன் நீ ஃப்ரை பண்ணி கொடுத்துறியோ? மசாலா போட்டியா? எல்லாம் போட்டேன். ஃப்ரை மட்டும் பண்ணணும், வேற எதையே இல்ல. எல்லாம் முடிஞ்சிச்சு. ரைஸும் இப்ப வேக வச்சிருந்தோம். ஒன்னும் இல்ல வேலை. ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னன்னா மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணியிருக்கேன். சாப்பாடு போட்டு ஈவினிங் வந்து நம்ம சிக்கன் வடை செய்யலான் இருக்கோம். அதனால ஈவினிங் பார்க்கலாம். இப்போதைக்கு இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும், காமிக்கிறேன். ஒயிட் ரைஸ், ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, சிக்கன் குழம்பு. ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் இப்பதான் சாப்பிட போறோம். நீங்க என்ன குழம்பு ஊத்திக்கிறீங்க? கொடுங்க. மீன்லாம் போடாத, குழம்பு மட்டும். குழம்பு மட்டும் இதாயிடுச்சா? உடஞ்சிட போகுது. அது என்ன பண்ணாலும் உடையணுமா? மீன் புளி வெள்ளை புளி மிக்ஸ் பண்ணணும், அது கூட நல்லா இருக்கும். அது அந்த மாம்பழம் சூப்பரா இருக்கும். எடுத்துக்கோ, நான் சாப்பிட்டு பாருங்க. குழம்பு நல்லா இருக்கும்ல. ஒண்ணுதான் இருந்தது, நல்லா இருக்கும். குட்டியா உனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியா கரெக்டா இருக்கு. கம்மியா இருக்குதா? உப்பு லைட்டா கம்மி, எனக்கு கம்மியா இருக்கு. சிக்கன் குழம்பு எப்படி இருக்கு? நல்லாதா? இந்த பழடு கத்திரிக்காய் கட்சிதான் போட்டா நல்லா இருக்கும். மீன் குழம்புலாம் முள்ளு கத்திரிக்காய் அது கிடைக்க மாட்டேங்க. அது கிடைக்கும், ரேர் தான். மாங்காய் இல்ல. இல்லம்மா, மாங்காய் போடலாமா? சரியா இருந்தது.
என்னத்த மாங்காய் வாங்க வேணாம். வாங்கிட்டு வந்த நான் வச்சிட்டேன். நான் முடியல இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு உள்ள வரத்துக்கும். சரி நீங்க சாப்பிடுங்க போடவா? இல்லை இல்லை சாப்பிடுங்க சாப்பிடு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கறி வடை, சிக்கன் வடை, தவறு ஃபுல்லாக கறி தான். நான் வேற எதுவும் அது கூட ஆட் பண்ணலை. ஃபுல்லாக கறி தான், மாவு எதுவும் ஆட் பண்ணாமல் செய்கிறோம். எப்படி இருக்கு என்னோட தவா ஃப்ரை? சிக்கன் தவா ஃப்ரையா? சிக்கனோட தவா ஃப்ரை எப்படி இருக்கு டேஸ்ட்? உப்பு காரம் கரெக்டா இருக்குப்பா. வெந்துருச்சு நல்லா. ஆறுல சூடா இருக்கு. ஆமா இப்பதான் எடுத்துட்டு வரல, அதான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஓகே அங்க போய் எப்படி கேக்குறேன். டச் பண்ணும். அதான் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா எல்லாமே டேஸ்ட்? சாஸ் மட்டும் வச்சோன்னு சூப்பரா அதேதான் டாடியே சொன்னார், கெச்சப் வேணும். சாப்பிடு, நல்லா இருக்கு. கெச்சப் பாக்கெட் மட்டும் எடுத்துன்னு வந்துடுறேன். நான் தவால வேற போடணுமே, யாருன்னா வாங்கலாம்.